வணக்கம். வேதிப்பரம்பொருளே வேதப்பரம்பொருள் எனும் தொடரில் இடமாற்றம் எனத் தொடங்கும் 9வது நாள் பா. இடமாற்றம் கொள்வினையை ஈயத் தகடு உடனீரில் நீலநிற தாமிர உப்பாம் 17 அணுவின் தனிமத்தோடு ஏற்கும் தலைகீழு இடமாற்றம் தோற்கு. தாமிரம் ஈயத்தைக் காட்டிலும் குறைந்த செயல்பாடுடையது. ஆகவே அது ஈய அயனியை இடமாற்றம் செய்ய முடியாது. ஈயம் தாமிரத்தைக் காட்டிலும் அதிக செயல்பாடுடையது. ஆகவே அது தாமிர அயனியை இடமாற்றம் செய்து தாமிர உலோகத்தை உருவாக்கும். இடமாற்ற வினையின் ஒரு உதாரணமாக இதை விளக்கலாம். தாமிர உலோகம் ஈய உப்பு கரைசலில் இடமாற்ற வினையை நிகழ்த்தாது. ஆனால் நீல நிற தாமிர குளோரைடு கரைசலில் ஈயத் தகட்டை மூழ்கடித்தால் அதிலுள்ள தாமிர அயனிகள் ஈயத்தால் இடமாற்றம் செய்யப்படுகின்றன. இதன் விளைவாக தாமிர உலோகம் படிகமாக தோன்றும் மற்றும் கரைசல் நிறமற்ற ஈய குளோரைடாக மாறும். இடமாற்றம் கொள்வினையை ஈயத் தகடு உடனீரில் நீலநிற தாமிர உப்பாம் 17 அணுவின் தனிமத்தோடு ஏற்கும் தலைகீழு இடமாற்றம் தோற்கு. நன்றி.